மற்றொரு அண்மை செய்தியை பார்த்தறிகிறோம். தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது? முழு விவரம். தமிழக பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 12ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட 19 மாவட்டங்கள்ல 12ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் எப்படின்னு தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் என்பது சற்றே அதிகமாக இருக்கும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னையில 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கும் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.